ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துல என்ன பறிக்க போறோம் பாருங்க. மணத்தக்காளி கீரை தான் பார்க்க பாருங்க. சூப்பரா நல்லா பச்சை பச்சைன்னு பசுமையா இருக்கு. பறிச்சுக்கலாம். இது நல்லா சுகருக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம வீட்டுல 3 செடி இருக்குது. 3லயும் நம்ம இன்னைக்கு இலைகளை வந்து பறிச்சு பொரியல் பண்ண போறோம். வாங்க பறிச்சுக்கலாம். பாருங்க, இலையெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. வயிற்றுப்புண் வந்து இது ரொம்ப நல்லா ஆத்துமத்துக்காங்க. அதனால நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டா நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இலையெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நல்லா பூலாம் பூத்துருக்கு. பறிச்சுக்கலாம். நல்லா ஒட்டா பறிச்சுக்கலாம். தன்னால தழுத்துரும். ஃபுல்லா வந்து செடியே உடைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம இலைகளை மட்டும் பறிச்சுக்கிட்டோம்னாக்கி அப்புறம் அப்படியே தழுத்துரும் கீரை. தன்னால முளைச்சதுதாங்க. எந்த விதையுமே போடல. தன்னால முளைச்சதுதான். வாங்க அடுத்த கீரைக்கு போவோம். இங்க பாருங்க, எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்ல. சூப்பரா இருக்கு. இலை நல்லா தளைஞ்சு. வாங்க அடுத்த செடியில பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணத்தக்காளி கீரையில நல்லா காயெல்லாம் காய்ச்சிச்சு. இங்க பாருங்க, இது பழுத்து நல்லா கருப்பு கலர்ல இருக்கும். இந்த பழமும் நல்லா சுகருக்கு சாப்பிடலாம், நல்லது. இந்த இலையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். ஆனா எந்த ஒரு இலையிலுமே பூச்சி தாக்கலே இல்ல பாத்துக்காங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அறுவடையும் அதை எப்படி நம்ம அதை சமைக்க போறோங்கிறதையுமே சேர்த்து போட போறோம். நம்ம தோட்டத்துல விளைந்த காய்கறியை வச்சு எப்படி நம்ம வந்து இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறோம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா அரிஞ்சு உடனே சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம. வாங்க இன்னொரு செடி இருக்கு, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு தடவை வச்சாலே போதும். நம்ம அந்த இலைகள்லாம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதுவே தன்னால தளைஞ்சு வந்துடும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம இதை பறிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துல ஈஸியா வளர்க்கலாங்க. எதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துல ஈஸியா வளர்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வளர்த்து நம்ம இயற்கையாவே வந்து காய்கறிகளை உண்ணலாங்க. பாருங்க, ஒரு கூடை நிறைய நம்ம இன்னைக்கு மணத்தக்காளி கீரை பறிச்சாச்சு. வாங்க இதை நம்ம எப்படி அரிஞ்சு கூட்டு வைக்கலான்னு பார்ப்போம். பொரியல், மணத்தக்காளி பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த கீரைய வெறும் கீரையாவே நம்ம சாப்பாட்டுல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. மணமா வெள்ளையும் கிரீனும் சேர்ந்து அவ்வளோ ஒரு மணமணமா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணத்தக்காளி கீரை பண்றதுக்கு நம்ம இப்போ அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பாருங்க, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இப்படி பொரிச்சா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து எண்ணெயில சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கீரைய நல்லா தண்ணி மூணு தண்ணியில அலசி வச்சிருக்கோம். ஏன்னா கீரையில வந்து நம்ம தண்ணி வைக்கும் போதெல்லாம் மண் இருக்கும். அதனால நல்லா ஒரு 2-3 தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சி நம்ம கீரைய வந்து கடாயில சேர்த்துக்கலாம். கடாயில சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா சுருண்டுரும் கீரை. இங்க பாருங்க, நல்லா சுருண்டுச்சு.
இப்போ நம்ம இந்த கீரைய மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். இங்க பாருங்க, கொஞ்சம் தான் கீரை இருக்கு, அதனால கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணி வத்துற அளவுக்கு, தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் கீரைய. இப்போ நம்ம கீரைக்கு காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் சின்ன சீரகமும் அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமா சின்ன சீரகமும் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில கிரைண்ட் பண்ணி நம்ம கீரைக்குள்ள போட்டு வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்காக. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து சின்ன சீரகமும் 2 மிளகாவும் அரைச்சி வச்சிருக்கோம். அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்காக. உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற கீரையை பொறுத்து மிளகா வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு 3 கீரை ஆஞ்சோம், அதுலயே வந்து இவ்வளவு சுருண்டுடுச்சு. கம்மியா தான் இருந்திருக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தோம். நம்ம இந்த கீரையில மணத்தக்காளி கீரை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாரத்துல 2 தடவை நம்ம வந்து மணத்தக்காளி கீரைய சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பயன் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு. இந்த மணத்தக்காளி கீரைக்கு வந்து நம்ம குரலை இனிமையாக்குற குணம் இருக்கு. மணத்தக்காளி கீரை வந்து கருப்பையில வளர கரு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வலிமை பெறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை வந்து கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்லயும் கர்ப்பமான பெண்கள் இருந்தாங்க, ஒரு வாரத்துல 2 வாட்டி இந்த மணத்தக்காளி கீரையை செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நம்ம வந்து வாயில பச்சையாவே பச்சையாவோ இல்ல கூட்டு வச்சோ மென்னு திங்கும் போது வந்து வாய்ப்புண் வந்து சரியாகும். நம்ம வந்து மணத்தக்காளி கீரை வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி அந்த ரத்த அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும். இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து கெமிக்கல் உலகத்துல போய்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்ம வீட்லயே அப்படி ஃப்ரெஷ்ஷா நம்ம பண்ணி சாப்பிடும் போது வந்து அது வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்தத்தோட அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும். ஏன்னா இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இந்த மாதிரி அணுக்கள்லாம் வந்து கம்மியாவே இருக்கு. நம்மளும் நேரடியாவே நம்ம வந்து பாக்குறோம். அதனால வந்து நம்மளுடைய இயற்கையா நம்ம வீட்டுல விளைய வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரைகளை வந்து உணவுல சேர்த்துக்கும் போது நல்லாவே வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. எண்ணெய்க்கு பதிலா நெய்யும் சேர்த்து கொடுக்கும் போது இன்னமும் வந்து நிறைய குணங்கள் அதுல இருக்கு. நம்ம வந்து இப்ப மணத்தக்காளி வச்சல் போட்டு அதை வந்து வச்சல்னா நம்ம மணத்தக்காளியில பழம் இருக்குல்ல, அதை காய வச்சு அதை வந்து பொரிச்சு மணத்தக்காளியா போடும்போது அது வந்து நல்லா இருக்கும். நீர்க்கடுப்பு, உடல் சூடு எல்லாமே குணமாகும். இப்போ நம்ம இதுல தேங்காய் துருவல் சேர்த்து கீரையை இறக்கிக்கிடலாம். தேங்காய் துருவல் அதிகமா சேர்க்கும் போது இந்த கீரையில உள்ள கசப்பு தன்மை வந்து நீங்கி கீரையும் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் நான் என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து நீங்க கமெண்ட்ல வந்து எனக்கு ஒரு ஊண்டுதலா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா உள்ள ஐடியாக்களை வந்து சொல்லி கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ.